ஒரு இடத்துல உட்காந்து என்னன்னே உட்கார்ந்தா கூட நான் சொல்றது மங்கி போயிட்டு உங்களுக்கு சந்தர்ப்பம். நீங்க வெளியே நான் போயிட்டு உங்களை பேச தெரியாது இல்லையான்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா நாளைக்கு போய் அதை தான் நான் பேச முடியும். என்ன நான் பேசுறேன் அபத்தம். ஏன்னா எடுத்த உடனே இந்த பேச கேட்டாக்கன்னா அவனை காது எரியும். வேறு கொண்டு பாய்ச்சற மாதிரி இப்போ உட்கார்ந்து போய் வேந்து ஓட்டுருவீங்க. ஆனால் வந்து அந்த ஒன்று விவாதத்தை பண்ணுறான். இவனும் அவ்வளோ பெரிய ஆளா? விவேகானந்தர் எவ்வளோ பெரிய ஆளு? சிகாகோவில் போய் பேசிட்டு வந்தார். எப்படி நான் என்ன சொல்றேன், யோகி எப்படி இருக்கலான்றேன்? சலவை தொழிலாளியாக இருக்கலாம், சங்கிலியாகவும். உனக்கு தேவை யோகமா? பெரிய ஆளா? சமூக அந்தஸ்து பெற்ற ஒரு ஆள் வேணும்னாக்கா அதுக்கு நீ புக்ல நெட்ல அங்க போய் தான் தேடணும். ஃபேமஸ் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்துட்டு தேடணும். இப்போ வாழ்க்கை எங்க இருக்குது, கவலை எங்க இருக்குதுன்னா உள்ள இருக்குது. யார் தீக்கணும்னா உள்ள தீக்கணும். எனக்கு உள்ள பேசுற ஒரு மனுஷன் வேணும். எனக்கு யார் வேணும்? எனக்கு உள்ள பேசணும். உங்களுக்குள்ள பேசணும். அவன் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கூட பேசணும். அவன் உங்களுக்கு கூட சமதளத்துல பேசணும். நீங்க அவனை கூட எப்படி பேசணும்? சமதளத்துல பேசணும். அவன் நாட்டை தான் என்ன பண்ண முடியும்? ஏன் நான் எப்படி பண்றேன், இது எப்படி இருக்குது, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சுல எப்படி இருக்குது, நான் எப்படி பண்ணிக்கிறேன் எப்படி பேசினா நானா சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? துக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமா வச்சுன்னு துக்கத்தை ஒரே எடுத்துக்கணும்னா செய்யலாம். ஒரே பாட்டு டான்ஸ் ஆனா வந்து என்ன ஆவீங்க? நீங்க டான்ஸ் ஆடுற இடத்துல வந்து துக்கம் பண்ண முடியுமா? எல்லாம் டான்ஸ் ஆடுங்கிறாங்க, நீங்க போய் என்ன பண்ண முடியாது. ஆனா உங்க துக்கம் போயிடுமா? எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க, உங்க துக்கம் போயிடுமா? உங்க காதல் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு, நீங்க துக்கமா இருக்கீங்க. இல்ல உங்க கணவர் குடிக்கிறாரு, நீங்க துக்கமா இருக்கீங்க. இல்ல உங்க புள்ள படிக்கலன்னு நீங்க துக்கமா இருக்கீங்க. நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்க, போயிடுமா? தள்ளி வச்சு. இப்ப இந்த கவலையை நான் போகணும்னா என்ன செய்யணும்? அது இல்லாம என் காதலி என்ன ஏமாத்தினா அவ என் காதலியே இல்லைன்னு ஒண்ணும். ஏமாத்துறவங்களுக்கு எப்படி காதலியா இருக்க முடியும்? ஒன்னு ரெண்டு எஸ்கேப் ஆன பின்னே உன் காதல் தான் மூணாவது சுத்தல முழுமை காணுமாடா. 2 போன கூட மூணாவது ட்ரை பண்ணுறோம். நர்ஸ் பண்ணது டாக்டர் பொண்ணு என்ன சொன்ன? ஒரு நர்ஸ் பண்ண காதலி. ஏன் கடல் பெருசு, இங்கே வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணேன்? புத்தருக்கு பீகாரில் இடம் கொடுக்கல, இந்தியா இடம் கொடுக்கல. ஆனா எங்கெல்லாம் போயிட்டாரு? மங்கோலியா முழுசுமாயிட்டாரு. சீனா, ஜப்பான், இல்ல இலங்கை, நிறைய நாடு. ஏன் அது செய்யப்பட்டது? சிதறடிக்கப்படும்போது என்ன ஆகுது? பரவுது. இல்லைன்னா என்ன ஆயிருக்காது? இப்போ அப்போ உங்க கவலை கூட இன்னத்துக்கு தான் வளர்ச்சி. உங்களுக்கு இறைவன் கொடுக்கிற கவலை அல்லது துக்கம், உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் பண்றது ஒரு கவலையான விஷயம் போல இருக்குது. ஆனா அதை கிராஸ் பண்ணா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. எக்ஸாம் பண்றது ஒரு கவலையான விஷயம், எழுதி பாஸ் பண்ண. இந்த கவலைன்றது தியானத்துக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை யாருன்னு கிராஸ் பண்ணணும்னா அவங்க தான் கிராஸ் பண்ணணும். ரியலா அது நம்மளுது தானா அந்த பிரச்சனை? முதல்ல இதுதான் அந்த பிரச்சனை. நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு பிரச்சனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லவே, நீங்க தேடி பிடிச்சிட்டு பிரச்சனை தான். விட்டா ஒன்றும் இல்லை. பயணம் செய்யற வண்டியில கையில் எடுத்துக்கு கீழே வண்டி தான் எல்லாமே இங்க இருக்குது. நம்ம ஏன் அதை பிடிச்சி வச்சுக்கணும்? நம்ம வெறும் பார்வையாளராக தான் இங்க வந்துருக்கோம். அது ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. எனக்கு ஆசை தான் எல்லாரும் ஞானமாக்கணும், அதுதான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட தான் செய்யறேன். ஏன்னா எவ்வளவு முடியுமோ தான் கூப்பிட முடியும். வரலாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பேசி வச்சுட்டு போயிட்டு தான் சிவவாக்கியத்துக்கு அது பிரச்சனை தான். ஏற்றி வச்சுட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு சிவகுமாருக்கு வந்து திருவள்ளுவருக்கு அந்த பிரச்சனை தான். இன்னைக்கு எல்லாருக்கும் வந்தது. திருமூலருக்கு அந்த பிரச்சனை தான். நிறைய பேருக்கு பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காத முயற்சிட்டோம். எனக்கு என்ன பண்ணுது? ஊர்ல இருக்குது, நான் என்ன செய்யறேன்? சொல்லிக்கிறேன். இது என் விருப்பத்துல தானே இருக்குது. இப்ப நான் கவலைப்படலாமா வேணாவா? ஆனா நீங்க என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்ய வேண்டியது உங்க வேலை. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது. குடிக்காரங்க தான் சொல்லணும், குடிக்காரன் படிக்கலாம். ஒரு பிள்ளை என்ன செய்யணும்? படிச்சா நல்லா இருக்கு. ஆனா அதே கூட பல்லு கட்டு இருக்கு. எப்படி அது? குச்சி வச்சு எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டது. எப்படி அது? சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவுதான். அவன் மேல செய்யறது அவன் மேல தானே. ஆனா என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, குச்சி வச்சிருந்தாலே அது பிள்ளைக்கு அது ஒரு சுகமா இருக்கு. ஒரே கவலையா இருக்கு. எனக்கு பொண்ணு மெட்ரல் இந்த மாதிரி கன்சீவ் ஆனது. கவலைப்படுங்க வாழலாம், வேதனைப்படாதீங்க, விட்டுருங்க. அதை விட்டு போய் வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க
அதுக்கப்புறம் தான் அது நடந்தது. அது விட்டதுக்கு அப்புறம் தான் நடக்கணும். நான் எந்த ஒரு வலியும் பிரச்சனையும் நீங்க போய் ஊந்துட்டீங்கன்னா உடம்பு தானா சரி பண்ணிக்குது. நீங்க பிரச்சனை இருந்தீங்கன்னா அது ஒண்ணுமே பண்றது இல்லை. குழந்தைக்கு பூர்வம் தான் செத்தே போயிடணுமா? ஏன்னா அது குழந்தை சொன்னீங்க வச்சுட்டு வேணாச்சு அதுதான் காய்ச்சல் வேண்டாம் அது வருது கிட்ட இல்ல. அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. அது அவங்க நடந்தது மட்டும் தான் தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. நீங்க அது சரி விலைக்கு சொன்னா விரும்பி வரும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. நீங்க விலைக்கு போனா வராமே போயிடும். நீங்க அதுக்கு யாராவது 10 வாட்டி தூளன்னா நாலாவது காண போடுவாங்க உசாரா இருக்கா. அதுவும் இல்ல. எதையுமே நீங்க பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ உங்களுக்கு புரியும். அதோட ஒத்துப்போம். என்ன பண்ணிக்காதீங்கன்னா முன்னாடி எதையும் முன்னாடி எடுத்து வச்சுக்காதீங்க. அப்படி நீங்க வாழ்க்கையை நகர முடியாது. எப்போ வேணாலும் நீங்க உங்களை மாத்திக்க வேண்டியதாக இருக்கும். சூழ்நிலையில உங்களுக்கு மாறி மாறி பிக்ஸ் பண்ணிக்க முடியாது. சண்டை கத்துன்னு யாரும் சண்டை பண்ண முடியாது. திடீர்னு அவங்க கல்ல தெரிவிப்பான். எப்பவுமே நீங்க சவுத் பாக் பண்றவங்க பாக்ஸிங்ல 2 விதம் இருக்குது. லெஃப்ட் ரைட் மாறி அவன் இப்படி வந்து மாட்டினா கஷ்டம் உங்களுக்கு. நீங்க இப்படி கத்து நிற்பீங்க. இப்படி வந்தா இப்படி மாடு நல்லா கத்து நிற்பீங்க. அவன் வரவன் எதிராளி வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் ஏற்றுறவங்க வந்து இந்த பக்கம் என்ன செய்வீங்க? பவுலுக்குலாம் வராது. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வெளியிருந்து பார்த்தா கேமராலே தெரியாது. இது குத்துற மாதிரி இருக்கும். இது வந்துச்சு இது போட்டு சுத்துறோம். சரி நீங்க எதையுமே கத்துக்க முடியாது. புரிதலோடு நீங்க அந்தந்த நேரத்துக்கு அப்ளை பண்ணிடணும். கடவுள் உங்களுக்கு என்ன நேரத்தையும் எல்லா சந்தர்ப்பத்தையும் முன்னாடி சொல்லிட்டு போய் நானும் வந்துட்டேன். வா ஆத்துக்கு போகலாம். கொண்டாட்டி புதுசாக கல்யாணம் பண்ணி நீங்க ஆத்துக்கு போக முடியாது. அது புயலே வராமல் போயிட்டு நீங்க எங்க சிரிக்கிறது. புயல் வந்தா சிரிக்கலாம் போனா வரலையப்பா. அந்த வரப்பா கதை சொல்லி கொடுத்தாரு. நதியா போய் புதுசா கல்யாணம் பண்ணி நீங்க எத்தனை ஆத்து கடந்தாலும் நீங்க ஞானம் வந்தீங்களா இல்லையா செக் பண்ணி பார்க்க முடியாது. லிப்ஸிக்கு வந்து படகு எத்து படகு வந்து போதிச்சாமட்டி நீங்க போய் அங்கேயே உட்காந்து எதனா வந்து படகு போகுது அவங்க தியானம் பண்ணிருந்தீங்கன்னா அது நடக்க போறதில்லை. அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அதே சம்பவம் எனக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை. கடவுள் ரொம்ப பிரச்சனை தான் ஞானம் பண்ணியும் நம்ம நிறைய கடவுள் எல்லாம் ஞானம் பண்ணிக்கிறாங்க அனுப்ப முடியாது. எல்லாம் என்ன பண்ண முடியாது இல்லை, பிக்ஸ் பண்ணிக்க முடியாது. கவலை என்பது ஒரு வரம். கவலை என்பது ஒரு வரம். சாபம் என்பது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு புரிய சாபம் இருப்பாரு. இன்னொரு பக்கம் தான் தெரியும் அது வரம். அது அந்த ராமாயணத்தை எடுத்து பச்சீங்கன்னாவோ அல்லது மகாபாரதத்தை எடுத்து பச்சீங்கன்னாவோ அவன் மேல இருந்து ஒருத்தன் வந்துட்டான், அது இருந்து ஒருத்தன் அவனுக்கு புள்ளையே கிடையாது, அதனால அவன் உணர்த்துக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாபமா வந்திருப்பான். கீழே வந்துட்டு அவன் இந்த பெரிய கூத்து நடந்ததுக்காக மேல இருந்து ஒரு ஆள் கீழே இருக்கிறாங்க. கங்கையில இருந்து ஒருத்தர் வந்து புள்ளையா எடுத்து போட்டு போறாங்கன்னா சாபம் இல்லை. அத்தனை பேரும் மோஷன் நடக்கணும். அதனால தூக்கி போட்டாங்க. 5 பேர் போயிட்டா மொத்தம் கொண்டு தச்சு நீங்க வந்துட்டான். ஏன்னா அவன் பண்ண பாவம் அதிகம். அதனால இது வந்து சாபமா பாவமா இருந்தவன் எடுத்துக்கிறது ஒத்துருக்கு. நீங்க உங்க கவலை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். எப்போன்னா புரிதல் ஏற்பட்டா, அறிவு ஏற்பட்டா, அதுக்காக முயற்சி செஞ்சேன். இப்போ உங்களுக்கு பிறவியெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஆஹா இப்படி ஒன்று இருந்ததுனால தான் நமக்கு பிறவியெல்லாம் புரிஞ்சுது. சரி இறைவா நான் போனது என்னமோ பண்ணேன், இனி நான் அப்படி செய்யறது இல்லை. அடுத்த பிறவி எப்படி இருக்கும்? வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்குள்ள முடியுது இல்லை, நிறைய பேருக்கு புரியுது இல்லை. இது அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீ தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தது நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னா சும்மா நான் சொல்லிட்டு போல உங்களை ஏமாத்துக்கு நீ பயன்படுத்திக்கிறான். நீ இப்ப மட்டமா இருந்தா கூட பரவாயில்ல, நீ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏமாத்த சொல்லும் போது தப்பு. நல்லபடியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போய்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவி ஒரு கிரானிக்கல் அப்படி ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தோம்னா 100 வருஷம் ஒரு மேட்டரே இல்லை. ஒரு ஜென்மமே உங்களுக்கு என்ன இல்லை, ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஒரு ஜென்மம் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அது கடந்து உங்களால என்ன பண்ண முடியும்? போக முடியும். இந்த பிறவியில் அந்த பிறவியில் என்ன பண்ண முடியும்? சரியா உங்க வாழ்க்கை அமைஞ்சிடும். ஆனா உங்க கவலையை நீங்க சரியா நழுவ விட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்த கவலையை நீங்க நழுவ விட்டுட்டா என்ன செய்ய முடியும்? வாய்ப்பு போயிடுச்சு. கவலையே எதுக்குதான்? சரியா வாழ்றதுக்கு தான். கவலையும் பசியும் கொடுத்து சாதமும் கொடுக்கப்பட்டிருக்குது. செய்வன் நீ தான் சண்டை போடுங்க. கடவுள் கிட்ட தப்பே இல்லை. உடம்பு செரிச்சுக்குது. ஆனா நீ என்ன பண்ணுகிற? உனக்கு சைவம் பிடிக்குது, சாப்பிடணும், கிடைக்கிற சந்தோஷம். அத்தவங்க திணிக்கலாமான்னு கேட்கிறேன் நான். இப்போ இவ்வளவு சொல்றேன், அப்படியா இப்படி கத்துக்கணும் இப்படி வாழ்றேன்னா இல்ல. வாழ்க்கை கத்துன்னு பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கே இல்லை. நீ எப்போதும் கவலைப்பட்டு தான் இருக்கணும். துருவி பாவம் பண்ணுவது தான் அவன் வாழ்க்கையே இல்லை. அவங்ககிட்ட நீ போய் வாழ்க்கையை கத்துக்க. நபி தெளிவா சொல்றேன். இதை சொன்னது யாரு? நபி. இப்படி பார்க்கலாம். அந்த 2 கல்யாணம் பண்ணாலும் தான் பேசுவாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கவலைப்படணுன்னே உங்களுக்கு இருக்குது. அவ எவ்வளவு பெரிய உண்மை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவ எவ்வளவு பெரிய உண்மை சொன்னாலும் என்ன பண்ணாது? நீ கவலைப்பட வேண்டிய நீ முன்னாடி யாரும் தான் முடிச்சு போற. இப்போ ஒரு தடவை ஏதாவது முடிச்சு நீ கஷ்டம் தான் பட போற. இந்த கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன? நீ பண்ண உன் ஹிஸ்டரியில இருந்து ஏற்பட்ட விஷயம். உனக்கு என்ன வாய்ப்பு தரணும், என்ன பண்ண போறது இல்லை. நீ என்ஜாய் பண்ண போறதே இல்லை. என்ஜாய் பண்ணா உனக்கு என்ன பண்ணணும்?
உனக்கே புரியணும். நீ அப்ப அந்த தியானத்தன்மை அல்லது நீயே கூர்ந்து பார்க்கறது உன்னை எதுக்கு நம்ம எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப அந்த பிரஷர் கூட ஏன் அதை மாற்றப்பட்டிருக்குது, ஏற்றத்தாழ்வுகளோட ஏன் வைக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்க சரியான பாதையில போனீங்கன்னா உங்க பிரஷரே சரியாயிடும். இந்த ஞானம் எப்போ வரும்? சிந்திக்கும் போதே வந்துடும். என் கவலையை பற்றி நான் சிந்திக்கும் போதே இறைவனோடு ஒரு கணம் இறைவனோடு நீங்க பேசும்போதெல்லாம் இறைவனோடு எனக்கு ஏன் இந்த கஷ்டம், என் ஏன் ஏழ்மையில பிறக்க வச்சேன், எனக்கு ஏன் செருப்பு இல்லை, எல்லாரும் செருப்பு போட்டு போறாங்க, ஒரு செருப்பு கூட எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் ஏன் இங்க இருந்தேன், நான் வெக்கப்படுறதே இல்லை பறையன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் மாடி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன், வெக்கப்படுறதே இல்லை. ஏன் எனக்கு அதுல குற்ற உணர்வே இல்லை. ஒருத்தர் தர மூலியர்னு சொல்லிடுறாரு, ஒருத்தர் நாய்க்குன்னு சொல்லிடுறாரு, ஒருத்தர் ஐயன்னு சொல்லிடுறாரு. நான் பறைய சொல்லிட்டு என்ன வெக்கம், அது ஒரு தகவல். இந்த சமூகத்துல அது இருக்குது. நான் ஒரு பால்வியாரனா ஆகும்போது நான் ஆக மாட்டேன், சொல்றதுல வெக்கமோ இல்லை, பண்ண மாட்டேன், பிரச்சனை இல்லை, தகவல் அது. ஆனா புரிதல் ஏற்படலைன்னா நான் கீழே இருக்கேன், நான் தாக்கப்பட்டவங்க, நான் எஸ்சிங்க மாறனவோ சொல்லுங்க. நேரம் சொல்ல தெரியல, ஏன் நேரம் சொல்ல மாட்டேன்றேன், எனக்குள்ளவே குற்ற உணர்வு, நான் தாழ்ந்தவன்ற குற்ற உணர்வு எனக்குள்ளவே. நான் ஐயிருக்கேன் சில இடத்துல போயிட்டு நான் ஐயனே சொல்றது நம்ம வாழா அப்ப மட்டும் வாழ் கிடைக்குது, 10 நேரத்தில் ஐயர் இல்லைன்னே சொல்றேன், சராசரி ஆளுன்னே சொல்றேன், ஊழல் போடாதவனே பேசிக்கிட்டு நான் தமிழன்னு சொல்லிக்கிட்டு ஐயருன்னு சொல்றது தெரியுது, பேசுறதுல சில இடத்துல நான் ஐயரு. ஆனா நான் ஐயரா இல்லைட்டாக்க என்ன பண்ணலாம், கணேஷ் ஐயருமே பேஸ்புக்ல போடலாம், அப்படி ஒரு நண்பர் கிடையாது, ஒரு போடுறாரு அவ்வளவுதான். புரியுது என்ன சொல்றேன்ட்டு, பறையன்னு சொல்லினாலோ இல்ல ஐயர்னு சொல்லினாலோ செட்டியார்னு சொல்லினாலோ நாய்க்குன்னு சொல்லியிருந்தாலும் ஒண்ணும் இல்லாத போது என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா நீ அதுல ஏதோ பண்ற போது உனக்கே தெரியும். நான் சொல்றேன், கவலையற்ற ஒரு மனிதன் கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு ஒரு முடிவு பண்ணிருக்காருன்னா என்ன சொல்லலாம், எதுக்கு கல்யாணம் வேணான்னு விட்டேங்க, நான் துருவியெல்லாம் இல்லை, எனக்கு தேவைப்படல, என்ன பண்ணல, எனக்கு தேவைப்படல. தப்பா அது, தேவையில்லாம போறது தப்பாங்க, தப்பு கிடையாது. சரின்னு சொல்லும்போது தப்புன்ற நான் இதான் சரின்னு சொல்லும்போது என்ன, அப்போ நீ உனக்கு ஏதோ ஒரு போன வாரம் பேசணும் பாருங்க, அது இருக்குது, போன வாரம் தான் பேசணும், அது இருக்குது, அது என்ன பண்ணுவேன், சரின்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா என்ன சொல்லுவேன், அது ஒரு தகவல். நான் சைவம் சாப்பிட மாட்டேங்க, இல்ல அசைவம் சாப்பிட மாட்டேங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நம்ம கொடுப்பாங்கன்னா அவனோட திமுல் இருக்கிறேன், நான் சைவம் பயங்கரமான திமுல் இருக்கிறேன் சொல்றேன், அதுதான் சரி திமுல்ல தான் என்ன பண்ணுவேன், அதை முன்னிலைப்படுத்திட்டு நான் சைவம் கறியெல்லாம் சாப்பிடுவேன், பெருமை துக்கமா எல்லாம் என்ன பண்ணுவேன், கடவுள் உனக்கு அதுதான் துக்கம் கொடுக்குறேன், உன் ஆணவத்துக்கு தருகின்ற பரிசு தான் தன்னை தானே தண்டித்துக் கொள்வது. ஏற்கனவே சொல்லிட்டு ஆணவத்துக்கு சொல்லும்போது தான் சொன்னேன், தன்னை தானே தண்டித்துட்டு தானே கடவுள் செஞ்ச ஒரு சூட்சமம் தான் ஆணவம். தன்னைத்தானே வளர்க்கறதுக்கும் அதான் பயன்படுது. ஆணவம் பேசும்போது சொல்றேன், கவலை எதுக்கு, தியானம் பண்றதுக்கு, அடுத்த நிலையில இறைவன் கிட்ட வர்றதுக்கு. இறைவன் கிட்ட ஆணவப்பட்டம் அடுத்தது என்ன பண்ணுவான், அந்த ராஜரிஷி பற்றினே வந்தீங்கன்னா ஆணவப்படுவாரு, அப்புறமா என்ன பண்ணுவாரு, கவலைப்படுவாரு, அப்புறமா என்ன ஆவாரு, ஞானம் அடைவாரு. ஓ தலை வணங்கித்தான் ஆகணும்ன்றது ஒரு உண்மையை புரிஞ்சுப்பாரு. மனிதன் தான் ஞானத்தின் முதற்படியே அதுதான், உச்சம் கிடையாது. மனிதன்லயே நீங்க எல்லாத்தையும் கத்துக்கணும். அதனால தான் அப்பனா அந்த கூட பிள்ளைகிட்ட கத்துக்கணும், மதம் சொல்லுது. அப்படி ஆனாலும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பிள்ளைகிட்ட கத்துக்க தெரியாது. நாளைக்கு என் பேரை வந்து என்ன சொல்லி கொடுப்போனே, எனக்கு இந்த பிள்ளைகிட்ட வந்து அவன் என்ன எனக்கு கத்துக்கிட்டு போனது தெரியாது, அவன்கிட்ட நான் என்ன கத்துக்கலாம் தானே தெரியாது. அவன் புதுசா என்ன பார்த்துட்டு வந்து சொல்லுவோம், தாத்தா இப்படி இருக்குது, அப்ப நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்போ மனிதனோட இருந்தா எனக்கு எல்லாத்தையும் திமிரு வந்துச்சேன்னா எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ நான் கவலை மறந்து இருக்கிறதுக்கு போத வசதி எடுத்துக்க கூடாது, தியானம் பண்ணணும், கூர்ந்து பார்க்கிற அறிவை வளர்த்துக்கணும். என் உண்மையான பிரச்சனைகளை நான் சந்திக்கணும். என் கவலை படுறதுக்கான உண்மையான பிரச்சனை தானே சந்திக்கணும். மாற்றுவதற்கு முயற்சி நான் செய்யணும். எதிர மாறலைன்னா அது தலையெழுத்து, அதான் நான் தான் மாறிக்கணும். யார் தான் மாறிடுங்க, மாற வேண்டியது யார், நான். அவங்க இல்லை, நீங்க இல்லை. ஒரு தீர்க்க முடியாத கவலைன்னா அப்படித்தானே ஏத்துக்கிறது தான் மாறுதா.
நான் தான் பார்க்கணும். அதுதான் நம்ம மாறிக்கணும். நம்ம மாறிக்கணும் கேட்டீங்கன்னா அது முடியாது. அது முதல்ல அதுக்கு நீங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் அது நாக்கு இல்லை. அது அப்படிதான் இருக்கும். அதான் அந்த கால் இல்லைன்னா நம்ம கால் இல்லைன்றதை ஏத்துக்கிட்டு நான் வேற பார்க்கணும். இப்போ எனக்கு தெரியல, நான் இந்த தப்பு செஞ்சேன், இனி அந்த தப்பை செய்யக்கூடாது. என் கவலைக்கான காரணம் எனக்கு புரியுது தானே. நான் ஒரு தப்பான அடக்கணும்னு சொல்றீங்க, வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஒரு சமூகத்தை பார்த்தா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு சில சமூகத்துல உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அரசுத்துறையில வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க மட்டமான ஒரு மனைவி கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க டைவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் ஒரு பங்கு கொடுத்துடணும். இன்னொரு பொண்டாட்டிகிட்ட நீங்க போய் சந்தோஷமா வாழ முடியாது. என்ன செய்யணும் நீங்க? நம்மளே அக்செப்ட் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். எனக்கு வாட்சது தான். இதை கூட நான் எப்படி எல்லாம் வாங்க முடியுமோ அப்படி வாழ்ந்துக்கணும். வேற என்ன செய்ய முடியுமா? நானு நீங்க ஒரு முகமது இருந்தாக்கா தலா சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் முஸ்லீம், நான் 10 கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ கடவுள் வாய்ப்பு இல்லை. கடவுள் வாய்ப்புன்றது புரிதல் தான் இருக்குது. கடவுள் வாய்ப்புன்றது சமூக ஒழுக்கத்திலேயே இல்லை. கடவுள் வாய்ப்புன்னா அந்த அம்மாவும் மாறுவாங்க, நீங்களும் மாறுவீங்க, இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. கடவுள் உங்களுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை மொத்தமா மாறிடும். கடவுள் உங்களுக்குள்ள வந்தா அப்பதான் நீங்க சட்ட ஒழுக்கமே வச்சுக்கிறது இல்லை, எதையுமே கத்துக்கிறது இல்லை. நீங்க எல்லாம் தகவல் மட்டும்தான். புரியுதுங்களா? அப்ளை பண்றது கத்துனே பண்றது இல்லை, பிக்ஸ் பண்ணி பண்றதே கிடையாது. எதையுமே துடுப்பு எப்படி நீந்த எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்மளால சரியா நீந்த முடியல. தண்ணியில போனா முழுகிடணும்னு கத்துக்கணும். ஏன்னா போட்டா எங்கன்னா கத்துச்சா அப்பா அம்மா யாரா கத்துக்கிட்டாங்க, யாரா அண்டா சுத்தி நீந்து சொல்லி கொடுத்தாங்க. யானைக்கு எவ்வளவு பெரிய வெயிட் நீந்துது தண்ணியில. வாழன்ற வெயிட் அவ்வளவுதான். உனக்கும் தான் அது இருக்குது. நீ தான் வாழ வந்திருக்கிற. நீ கத்துக்கிறதுனால உன் வாழ்கின்ற வேட்கை உன்னை தோற்று போகுது. உனக்கு காமம் பூக்குது, ஆசை பூக்குது, பசி எடுக்குது, சாப்பிட்டா செஞ்சுக்கோ. உன் திமிர சைவத்தை அசைவில மாட்டிருக்கிற கத்துக்கினேன். நீ 100 வருஷமா கத்துனே, 200 வருஷமா கத்துனே, 500 வருஷமா கத்துனே, 1000 வருஷமா கத்துனே, ஜென்ம ஜென்மமா கத்துக்கினேன். கத்துக்கிற உன்னால விடவே முடியல. பைத்தியம் நீ. நானா செய்யணும்? உன்னை நூசல் விட்டு நான் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். நானா செய்யணும்? நன்னக செய்யணும்? சாப்பிட விட்டுணுமா இல்ல சாப்பிடணுமா? எனக்கு பிடிச்சா சாப்பிடணும், எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடாது. எனக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணக்கூடாது? நீ சாப்பிடாதான் உண்டு. எனக்கு பிடிக்கல, எனக்கு வாங்க தப்பா? அது கவலைப்படுறதுக்கு இல்லை. கவலைப்பட்டுனே சாப்பிடுதா? கவலைப்பட்டுனே சாப்பிடுதா? இஷ்ட பிரகாரம் இருப்பது ஒரு ஆணவம் தப்பு இல்லை. இஷ்ட பிரகாரம் வேற, அதுவும் கத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இஷ்டம் கூட கத்துக்கிட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், கத்துக்கிட்டு அது கத்துக்கிட்டு இல்லை. இஷ்டமே பண்ணியிருந்தான்ற உன் இஷ்டமே மற்றவங்களோட ஒத்து போறது தான். அதான் உங்களுக்கு கவலையே வருது. அதாவது நம்ம புரியுது, ஆனா அது புரியலையே இருந்தா தான் உங்களுக்கு கவலையே வருது. புரியுதுங்களா? உங்க இஷ்டமே உங்க இஷ்டத்தினாலதான் கவலை வருது. உங்க விருப்பத்துக்கு தான் கவலையே வருது. கவலையா வருது உங்க விருப்பத்துக்கு தான் வருது. அப்ப நீங்க நம்ம விருப்பமே கூட தப்பா இருக்கு. அப்படி கூட நம்ம திமுக இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு விதமான ஆணவம் தான். கவலைக்கு காரணம் ஆணவம். நம்ம அந்த ஆணவம் தூக்கி போடணும். கவலை ஒரு சந்தர்ப்பம். நான் என்ன பண்ண இந்த பிரச்சனையில இருந்து என்னனாலே தீர்த்துக்கணும், வெளியே வரணுன்ற முயற்சி யார் செய்யணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்யணும். நான் கத்துக்கிறது சரின்னா என்னதான் உங்களுக்கு எப்படி சரியாகும்? அது தனி இல்லையா? நான் எதுவுமே கத்துக்கல. எனக்கு தெரியும் இது வந்து ஜாங்கல் பிச்சு போட்ட மாதிரி எதிர்க்கிறேன். ஆனா எது மலையாளம்னு எனக்கு தெரியும். தெரியும் இது மலையாளம் தான், நீ ஜாங்கல் பிச்சு போட்ட மாதிரி சொல்லாமா? அப்படின்னா எனக்கு தெரியல, எதுவும் புரியல. நான் எது கேட்கறதுல நான் முட்டாளா இருக்கிறேன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? முட்டாள் நானா நீங்களா? உங்களுக்கு மொழி எனக்கு நானும் சரிதான், நீங்களும் சரிதான். எனக்கு ஜாங்கல் பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு மொழியா புரியுது. நீங்களும் சரி, நானும் சரி, ரெண்டும் சரிதானா? சைவமும் சரி, அசைவமும் சரி, ஐயும் சரி, பறையனும் சரி. இங்க அது சமூக ஒழுக்கத்தை இவன் ஏற்படுத்திக்கிறான். மாறனா நீ ஒண்ணும் நானும் தான் ஒண்ணும். நான் மட்டும் விட்டாலும் தப்பு, நீ மட்டும் விட்டாலும் தப்பு. நீ என்ன தாங்க கறின்னு பார்க்கறதுன்னு உங்ககிட்ட சொல்லுறா, நானும் தான் பார்க்க கூடாது. என்ன தாத்தாதுன்னு யாரும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீ மட்டும் தாத்தா போட்டா போதுமா? நான் தாத்தாவும் நினைக்க கூடாது. ரெண்டு பக்கம் தான் மாறணும். புரியுதுங்களா நான் சொல்றேன்? மாறுதல் எங்க நடக்கணும்? எனக்குள்ள நடக்கணும். நீ ஏன் அப்படின்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு சப்போஸ் கேடா இருக்குது, நான் உயர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, வேற கடமை அந்த வேற சக்தி எதுவுமே இல்லை. அது சொல்லிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெருமையா இருக்குது. அப்பதான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. நான் மூலியாரு, நான் செட்டியாரு, நான் நாய்க்கனாவே உங்களுக்கு பொண்ணு கொடுத்துறோம். நீ பணக்கார ஒரு பொண்ணை தேடுற அப்படின்னா சொல்லுவேன். நீ சொல்லிக்க வேண்டியதுதான். நீ ஜாதியில ஏதோ ஒன்று ஏன் சொல்ற? ரியலா நீ மேன் இல்ல,
உங்ககிட்ட ஆண்மை இல்ல, உங்ககிட்ட திறமை இல்ல, உனக்கு தகுதியான ஒரு பொண்ணை நீ தேடல, உன் தகுதிக்கு மீறி ஒரு பொண்ணை தேட என்ன செய்யல, உனக்கு எதனா பின்னாடி என்ன ஒரு ஊன்றுகோல்கள்லாம் வச்சுக்கல, அதுங்கெல்லாம் தான் உன் ஜாதி, உன் மதம், உன் குடும்பம், உன் ஒழுக்கம், ஏதோ ஒரு பாதுகாப்பு தேவை. நீயே சரி ஆகிடல, உங்ககிட்ட கொம்பு கால்கள் சரியா இருக்கும், கொம்பு தேவையா? சரியான புரிதல் உள்ள ஒரு மனிதனுக்கு நூல்கள் தேவையா? நூல்கள் வெறும் போதிக்கிறதுக்கு மட்டும்தான், அதுக்கு மேல அது ஒண்ணும் கிடையாது. அது மேல அதுல எந்த நூலாக எந்த வேதமும் சரி சொல்லி வச்சுப்பாங்க, வேதம்லாம் விசேஷமானது ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சாதான் அது விசேஷம், புரியாதது விசேஷம் இல்லை. புரிஞ்சுச்சுன்னா வேதமே தேவையில்லையே, புரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் அது தேவை. படிகள் எவ்வளவு தூரம் உதவும்? படிகள் உதவும் மாடிக்கு போறதுக்கு மட்டும்தான். போயிட்ட பிறகு தேவையில்லையே. எட்டியும் உதவி நன்றி சொல்லிட்டு விட்டு வந்துருன்றேன். நான் குச்சி திரி முடியுமான்னு கேட்கிறேன். உன் மதம் உனக்கு உதவி இருக்கலாம், மேல போறதுக்கு உன் குரு உனக்கு உதவி இருக்கலாம். நன்றி நன்றி சொல்லு, எட்டி ஒதுக்காது. ஆனா அதுக்கு நான் அவனை தூக்கி வச்சுக்கவே முடியாது. சிவாவை நீங்க அவன் ஜாலி பேர் வழி, நீங்க உங்க பேரான குருவே நீங்க ரொம்ப நல்லவராகவும் அன்பாகவும் சரியாகவும் சொல்லி கொடுத்துக்கிறீங்க, ஆனா உங்க பேச்சு சரியில்லைன்னா என்ன செய்யுங்க, அதை ஒளி போடுறீங்க. இன்னொருத்தருக்கு பேசிக்கிறீங்க. நான் யாரும் பேசிக்கிறேன், இப்ப உனக்கு பேசிட்டேன். ஏன்னா உனக்கு புரிஞ்சிச்சு, நான் கேட்டவனாலும் உனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே நீ ஓடிப்போ, இன்னொருத்த நான் பேசுறேன். நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நான் 10 பேரை சந்திக்க வைப்பேன். டீச்சர் உடம்பு கிளாஸ் வச்சு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க கடைசி வரைக்கும்? அதே பாடம் தான், அதே பாடம். நான் ஃபர்ஸ்ட் டீச்சர், நீ தப்பா அவன் தப்பா, நீ தப்பா அவன் தப்பா. இப்ப நீ அதே இடத்துல ஐஏஎஸ் ஆகி வர, வெரிஃபிகேஷனுக்காக வர. நான் பாரு இவ்வளவு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா கிட்ட? அவங்க சொல்லி கொடுத்து தான் அவங்க பேச தெரியாத ஆகிருக்கு. அப்போ அவங்க ஏவி தான் சொல்லி கொடுத்து போறாங்க. தப்பா? எப்பேற்பட்ட பைலட் ஆறு நீ என்ன தள்ளு வண்டி முதல் தள்ளி கொடுக்குறது யார் தான்? மொழிக்கு பேரு என்ன தான்? தாய்மொழி தான். முதல் முறை யாரு தான் ஒரு மனுஷனுக்கு? அம்மா தான். மாதா, பிதா, குரு, இந்த 3 பேரும் தெய்வம். 4வதெல்லாம் தெய்வம் கிடையாது, இது 3ம் தெய்வம். 3 தெய்வம் தான் முதல்ல இந்த உலகத்துல இருக்கு. 3 தான் ஒரு மனுஷனுக்கு. 3 தெய்வம் ஒரு மனிதனுக்கு. யார் யாருன்னா, முதல் தெய்வம் அம்மா, 2வது தெய்வம் அப்பா, 3வது தெய்வம் குரு. 3 பேர் தான் விசேஷம் ஒரு மனுஷனுக்கு. 3 தெய்வம் தான். இப்ப தெய்வம் 1000 இருக்கும், லட்சம் இருக்கும், கோடி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு 3 தெய்வம் உண்டு. முதல் தெய்வம் அம்மா, 2வது தெய்வம் அப்பா, 3வது தெய்வம் குரு. யாரு குருவா இருக்கிறா? நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நான் குரு. யாரோ என்ன ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதனால நான் குரு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் குருவா எடுத்துருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அரசியல் நகர்வு யாருன்னா 100 பேருக்கு குருவா இருந்தாலும் குரு தான். ஒருத்தருக்கு குருவா இருந்தாலும் திருடாங்க. 10 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், லட்சம் ரூபாய் திருடினாலும் திருடன் தான். இதுல என்ன மாற்று தெரிஞ்சுக்குதா? சார் அவர் 100 ரூபாய் திருடின திருட, இவர் 1000 ரூபாய் திருடின திருட போட்டு வச்சிருப்பான். எப்படி வச்சிருக்காங்க? திரும்ப லிஸ்ட் போட்டு பொம்மை போட்டு வச்சிருப்போம் போலீஸ் ஸ்டேஷன்ல. இவங்க இவ்வளவு போட்டு வச்சிருப்பான். இவர் இவ்வளவு ராபரி பண்ணி இவ்வளவு திருடினாரு, இவ்வளவு திருடி இவ்வளவு திருடினாரு போட்டுருப்பான். சந்தா கோடி கோடி திருடுறவங்க திருடன் பேரே வருது. அவர் திருடன் திருடன் சொல்லி அவரு ஏ கிளாஸ் இருக்கிறாரு. உள்ள ஜெயிலே எங்க இருப்பாரு? யுஏபி. கவலை என்பது சன நேரத்துக்கு எனக்காக ஏற்பட்ட ஒரு தியானம். அதை நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கை முழுவதுமாக என் தியானத்துக்கானதான் எடுத்துக்கலாம். கவலையே இல்லாம வாழ்றதுக்கான உத்திகளை நான் கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? நான் கண்டுபிடிக்கணும். அதுலதான் ஒண்ணு இந்த யோகம். யோகம் ஒரு மனிதனுக்கு என்னத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவலையை மாற்றுறதுதான். யோகம் மட்டும்தான் ஒரு மனிதனை மனவுல கவலையற்றமா மாத்தாது. உங்க புரிதல் தான் உங்களை கவலையற்றமா மாற்ற முடியும். உங்க தேவைகளை சந்திக்கிறதால நீங்க எப்பவுமே கவலை இல்லாம முடியாது. ஏன்னா புதிய தேவைகள் உருவாகும். ஒரு தேவையை சந்திச்சு முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு தேவை வரும், வந்துடும். புள்ள பொருளையே புள்ள 10 பேர் படிக்கலையே, படிச்சுச்சானாக்கா வேலை கிடைக்கலையே, வேலை கிடைச்சானா கல்யாணம் பண்ணலையே, கல்யாணம் பண்ணா அது ஒரு புள்ள போறீங்களே, அது ஒரு புள்ள போச்சுன்னா அது வயசு வர வரைக்கும் இருந்துட்டு போகணும். இந்த காட்டாப்ப தான் சாவம். வயசுக்கு வந்ததே பார்த்துட்டு கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் சாவேன். சாவு சந்தோஷமா இருக்குது, கவலைப்பட்டு இருக்கு. கவலையிலேயே சாவு. எப்போது நீ இன்பத்தை சந்தித்து விடுகிறாய், அதாவது ஒரு மனிதன் ஒரு இன்பத்தை, அதாவது ரியல் டேஸ்ட் இன்பத்தை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா திரும்ப துக்கமே பட முடியாது. அதனாலதான் 2 விதம் இன்பம் துன்பம் இருக்கு. இன்பம் அடைதலாகும் யோகம். யோகத்திலிருந்து வர அந்த எஸ்டசி மகிழ்ச்சி,
அந்த உற்சாக மண்ணில் உங்களுக்கு வந்து ஊந்துச்சு சொன்னா திரும்ப நீங்க கீழே வரவே முடியாது. வாடாடுவீங்க என்ன வாடா உங்களுக்கு துக்கம் வர யாரையும் துக்கப்பட்டுப்பா சொல்லு நான் கேட்டுக்கிறேன் உன கூட வேணா உனக்காக கருணையில் நான் உனக்காக வாழ்றேன், கருணை உனக்காக உனக்கு சொல்றேன், கருணையில உனக்கு எல்லாம் பண்ணா நான் துக்கத்தை வச்சிருக்கேன். துக்கம் அர்த்தமே இல்லைன்ற துக்கத்துக்கு என்ன இல்லை ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா நீயாயை பத்தி நீயா துக்கம் பண்ணுற துக்கமே விசேஷம். இந்த மாதிரி துக்கப்படுறா விசேஷம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு 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 பருவ வயசுல ஒரு கவலை இருக்கும், கல்யாணம் ஆகலையே ஒரு கவலை. நீ தேடிக்கணும். நீ என்ன பண்றேன்னா 10வது படிச்சிருக்கணும், நான் 10வது படிச்சுட்டு எனக்கு 12வது படிச்சு ஆம்பளை போகணும், இல்லை நான் வந்து எம்எஸ்சி படிச்சுனாக்கா அதோட பெரிய ஆம்பளை போகணும். வர ஆம்பளைலாம் வேணும். தப்பு இங்க நடக்குதா வெளியே நடக்குதா? அவரும் அப்படித்தான். எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலைன்னா ஜாதியிலே போடுவானோ, அடக்கமா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இவரு அழகாவும் இருக்கணும், நான் சொல்றதெல்லாமும் கேட்கணும், படிச்சும் இருக்கணும். இல்ல படிச்சா இப்படி எதிர்த்து முடியும் கார் கொடுக்கணும், பைக் கொடுக்கணும், எது கொடுக்கணும், இது இவ்வளவும் கொடுக்கணும். ஆனா என் ஜாதிலையும் வராது. எங்க அப்பாவுக்கு பிடிக்கணும், எங்க அம்மாவுக்கு பிடிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார கூட பிடிக்கணும், எல்லாரும் வந்து போறாங்க. நான் கவலை தான் பண்ணணும். நான் என்னதான் பண்ணணும்? கவலை தான் பண்ணணும். நான் சொல்றேன் எதுவா இருந்தாலும் இது சந்தோஷம். கஞ்சி ஊத்துறியா, ஊருக்காருதாப்பா, கூழ் ஊத்துறியா, கான்மலை இருக்குதா, களி போறியா, மாட்டு இருக்குதா, ஈசல் குச்சி வைக்கிறியா, எது பிடிக்கும்? நண்டா, தயிர் சாதமா, எரிச்சோக்காருதா, தயிர் சாதமா, வீட்டுக்கு வந்த தண்ணி குடிக்கிறியா, சந்தோஷம். உட்கார்ந்து சேர் குடிக்கிறியா, சந்தோஷம். கட்ட குடிக்கிறியா, சந்தோஷம். பாய் குடிக்கிறியா, சந்தோஷம். பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் பாயில உட்காந்து நின்றுக்கிறேங்க. எனக்கு கம்ஃபர்ட் இல்லை. பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் பாயில உட்கார முடியாது, நான் நின்றுக்கிறேன். தப்பு அங்கேயா இங்கேயா? தப்பு எங்கங்க? யாரெல்லாம் மாற முடியும்? நான் எதுவுமே மாற மாட்டேன். நான் என்ன எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். நான் துக்கத்துல இருந்து வெளியே வரணும் சத்தியமா முடியாது. கவலை எதுக்கு கொடுத்துருக்குது? தன்னை மாற்றிக் கொள்வதற்கு, என் நிலைப்பாடிலிருந்து நான் மாறிக்கொள்வதற்காகவே எனக்கு கவலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவலை எனக்கு ஏன் கொடுக்குது? நான் மாறிட்டேன், மாற வேண்டியதே இல்லை, கிளீன் ஆயிட்டேன். இனி நீங்க கவலை இல்லை, இனி நான் சேஞ்சஸை கொடுக்க வேண்டியது எனக்கு. நான் எப்படி ஆயிட்டேன்? என்ன இல்லை, கவலையற்ற ஒரு மனிதன் யாரா இருக்க மாட்டேன்னா இனி மாற வேண்டியவனாவே கிடையாது. அதுதான் பிறப்பில்லை. அப்பதான் பிறப்பில்லை, அப்பதான் எடுக்க அது வரைக்கும் வர முடியாது. உடனே பாட்டு எதிர்த்தான், பாம்பு வந்து கொடி கோயில் பாழுடல் துளி கோயில் யாமுகத்தில் பொங்கு வரும் சிரிப்பு வெண்புறத்தில் இனிப்பு வெண்புறத்தில் கசப்பு கீழ்புறத்தில் இனிப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கருப்பு பாட்டு நேரம் பொண்ணு தலை தேய்ச்சி வேண்டியதா இருக்கும். லூசு நீங்க புரிஞ்சுட்டா தப்பான பாட்டுனால உண்டு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை அமைக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். சரியா இதுல நான் பாட்டாம மாங்கா படையன் சரியான அறிவாளி முற்பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முட்டாள் வந்து நான் சொல்ற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் முட்டாள் தான் என்ன மாதிரியா அப்படியே இருக்கணும். அசிங்கம் இல்ல இது. என்னை விட நான் புலி 8 அடினா குட்டி புலி எவ்வளோ 16 அடி என்னோட என்னவா இருக்கணும் அடுத்தவன் வளர்ந்துருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும். எவ்வளவு பெரிய லூஸ் நான் போதையில கொஞ்சம் தப்பும் நடக்கும். நீங்க நினைச்சு கூடாது முழுசா அறிவாளி அவர் கிடையாது. மாற்றங்களே இல்லாத இடத்துக்கு போனால் வழியே உங்களுக்கு கவலையே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படவே ஏற்படாது. கவலையே அற்ற ஒரு சூழ்நிலை நீங்க சந்தித்து விட்டால் இனி நீங்க மாற வேண்டியதே கிடையாது. எப்படி கவலையற்ற ஒரு சூழ்நிலை நீங்க அடிச்சுட்டாக்கா ஆக மாட்டீங்க, மாற வேண்டியதே இல்லை. வயசாகும், முடி கொட்டும், செத்தோ போயிடுவீங்க. ஆனா என்ன ஆகாது, மனம் மாறுவது மனம்னு சொல்றாங்க. மாறாம போச்சுன்னா அதுக்கு ஆன்மான்னு வச்சுக்கலாம். அதே தான் மனதை முதிர்ச்சிகளை தான் ஆன்மான்னு வச்சுக்கோங்க. மனம் தான் ஆன்மாவும் புரிஞ்சுச்சுன்னா அந்த குழப்பமே உங்களுக்கு இல்லை. இல்லை பாவம் புரிஞ்சது வேண்டியதான். பிரஜை ஆன்மா மனசு கடந்துக்கணும்னு இருக்குது, மனசு தான் இருக்குது. மனசு கடந்துக்கணும்னு எதுவும் கிடையாது. மண்ணா கட்டி ஒன்றும் சும்மா பேசிக்கிறான், புரியாவே பேசிக்கிறான். ஒரு பேச்சாளர் பார்த்தவன் நல்லா அப்ரூவ் பண்ணி கேட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா நடக்காது முக்கியம் இருக்காங்க தெரியாது. மனசு கடக்கவே முடியாது. மனசு சுத்தமாக்கி ஒரே வீடு தான். கல்யாணம் பண்ணா சாபம் போடுறது, வீடு மாறிடுமா என்ன? சாவிடம் அப்படிதான் இருக்கும், கல்யாணம் அப்படிதான் இருக்கும். கல்யாணம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க,
லைட் வீட்லாம் போட்டு இது அம்மா பூ மாலை சாப்பிடணும் என்னங்க இருக்கும் மூசி வீசி இருப்பாங்க வச்சுருப்பாங்க. வீடு அது வெளியே ஒரு பந்தல் போட்டுருப்பாங்க, 4 சேர் போட்டு சோகமாக உட்காந்துருப்பாங்க. அண்ணாக்க ஒரு சில வீடுகளில் போன டர்னா காட்டான்னு இருக்கும், ஒரு சில சங்கு ஊதுவாங்க. அது ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளாக்க பிரியாணி வந்து இருக்கும். சந்தோஷமா துக்கமும் ஒரே வீட்டில் தான் நடக்கும். மனசுலேயே தான் எல்லாமே நடக்கும். கவலையும் உள்ளதான் வருது. ஏன் அப்படின்னா மனசு சுத்தமாக நடக்கும். மாற வேண்டியது யார் தான்? நாம தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான், ஒவ்வொரு தனி மனிதனும் தான். மாறினே வந்து கவலை இல்லாத ஒரு மனிதன் ஆயிட்டா மாறாத மனிதனி அவன் என்ன பண்ண வேண்டியது இல்லை, மாற வேண்டியதே இல்லை. பேர் மாத்திக்கிட்டு இல்லையோ, ஊர் மாத்திக்கிட்டு இல்லையோ, அந்த நேரத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த நேரம் சந்தோஷம் ஒரு புள்ளி வரும், அது அப்படியே குச்சின்னு போகணும். 2 விதம் இருக்குது. சந்தோஷத்தை காமிச்சு கொடுத்து டேஸ்ட் இருக்குது, இதே மாதிரி அனுபவிச்சுனே போகணும் கூட சொல்லலாம். மாறாத அப்படியே இரு இப்படியே இருன்னு சொல்றது. நீ மாறாம பிடிச்சிருவாங்க, நீ ஜெயிச்சிடறாங்க. ஒரு சிலர் ஜெயிச்சிடறாங்க. ஆனா எங்கேயும் ஒருத்தர் கொடுத்துடுறாங்க. காரணம் அவங்க யாரு? குரு இல்லை. இது ஏதோ அதிசயம் தக்க விதமா அவங்க மாறிடுறாங்க. சில குரு புரிஞ்சே வச்சிருப்பான், புரிஞ்சே சொல்லுவான், புரிஞ்சே அதை செய்வான். பார்த்துக்கோங்க. கவலையற்ற மனிதனா நீங்க மாறுங்க. ஏன்னா சந்தேகம் தான் கேள்வி. வேற என்ன கேள்வி?